உலகெங்கும் வாழும் என் அன்பு தாய் தமிழ் உறவுகளுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள். அதாவது தளபதி விஜய் வந்து அவருக்கு மேல ஒரு விமர்சனம் என்ன வருதுன்னா, அவர் வந்து என்ன படிச்சிருக்காங்க? அவங்களோட கல்வி தகுதிகள் என்னென்ன ஒரு தலைவர் ஆகுறது அப்படின்னு. அதாவது கல்விங்கிறது நம்ம கல்லூரியில போய் படிச்சா தான் கல்விங்கிறது அந்த சிந்தனைங்கிறது கொஞ்சம் தப்பான சிந்தனை தான். ஏன்னா எந்த துறையிலையும் ஒரு தனி திறன் ஆற்றலை ஒரு தனி மனிதன் வளர்த்து கொண்டார்னா, அது ஒரு கல்வி தானே! இப்ப விஜய் தளபதி விஜய் வந்து ஒரு ஒரு 20, 30 30 வருஷத்துக்கு மேல தமிழ்நாட்டு சினிமால இருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த 30க்கு வருஷத்துக்கு மேற்பட்ட வருடங்கள்ல ஒரு உச்சபட்ச நடிகனா இருக்கிறது, அது ஒரு அனுபவம் தான். அது ஒரு பயிற்சி தான். ஆ அதுல அப்ப இதுலருந்து என்ன தெரியுது? அவரு வந்து ஒரு சிறந்த ஒரு திரைப்பட கலைஞன். அதுவே ஒரு கல்வி தான். 30 வருஷமா ஒரு வேலையில இருந்துகிட்டு, அந்த ஒரு இண்டஸ்ட்ரிலயோ, அந்த ஒரு ஃபீல்ட்ல அவரு வந்து நிலைச்சு நின்றுருக்காருன்னா, அதுக்கு ஒரு திறமை வேணும்ல. இந்த தனி திறன் ஆற்றல், அது தளபதி விஜய்ட்ட இருக்கு. அதுதான் அவரோட கல்வி தகுதி. இப்போ இந்த தனித்திறன் ஆற்றல், அத ஒரு 30 வருஷத்துக்கு ஒரு துறையில தாக்கு பிடிச்சுட்டாருன்னா, இத அப்படியே வந்து அ தலைமை தாங்கி அரசியலுக்கு மாற்றலாம். இதுக்கு பேரு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்கில்ஸ். இது வந்து பல்வேறு கணக்கான துறைகள்ல இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சில சிறந்த வழக்கறிஞர் வந்து பிற்காலத்துல வந்து கவர்னன்ஸ் அப்படிங்கிற அ வழியில அரசியலுக்கு வருவாங்க. அ ஒரு சில சிறந்த அ காவல்துறை அதிகாரிகளோ, ராணுவ வீரர்களோ, ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அ ஒரு என்ன சொல்ல, ஒரு தனி அ பாதுகாப்பு, அதாவது செக்யூரிட்டி கம்பெனிஸுக்கு அட்வைசர்ஸா போவாங்க. எப்படி செக்யூரிட்டி அதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்கில்ஸ் தான். எப்படின்னா, ஒரு ஒரு நமக்கு ஒரு ஸ்கில் இருந்ததுன்னா, அத ஒரு துறையிலேருந்து இன்னொரு துறைக்கு எடுத்துட்டு போலாம். அது அது அதன் அடிப்படையில சினிமா துறையில தலைமை தாங்கி ஒரு உச்சபட்ச மூத்த ஒரு லீடிங் ஸ்டாரா இருக்கிற நமது தளபதி விஜய், ஏன் தமிழ்நாட்டோட லீடர் ஆகக்கூடாது? அதுதானே கேள்வி. கண்டிப்பா அவருக்கு அந்த அ ஒரு துறையில லீடரா இருந்தவரு, இப்ப அரசியல்ல லீடரா இருக்காரு. இதுதான் எதார்த்த உண்மை.